ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, பிரியாணி செய்கிற விளாக் தான் பார்க்க போகிறோம். இது வந்து ரிலேட்டிவ் வீட்டுக்கு போயிருந்தோம். அப்போ கொஞ்சம் ஆளுங்க நிறைய இருக்கவே டபரா வச்சு பிரியாணி செய்ய ஆரம்பிச்சிட்டோம். அதில் அடுப்பு மூட்டி நல்லா இருந்துச்சு, சூப்பராக. அதனால சரி இதை ஒரு வீடியோவாக எடுத்து போடுவோம்னு சொல்லிட்டு உங்களுக்கு காட்டலான்ட்டு எடுக்கிறேன். பிரியாணிக்கு தேவையான பொருட்கள்: வெங்காயம், தக்காளி, கொத்தமல்லி, அப்புறம் புதினா. இது வந்து தயிருக்கு அரிஞ்சு வச்சுக்கிற வெங்காயம், தயிர் பச்சடிக்கு. இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைச்சி வச்சுருக்கோம் அந்த ஜாரில். அப்புறம் வந்து பிரியாணி மசாலா, இங்கே வந்து பச்சை மிளகா, பட்டை, லவங்கம், அதை எல்லாமே ரெடி பண்ணி எடுத்து வச்சுட்ருக்கோம். அப்புறம் டபராவில் வச்சுட்டு அதில் எண்ணெய் கொஞ்சமாக நெய் ஊற்றுனாங்க. ஊற்றிட்டு ஏலக்காய் போடுறாங்க. நெக்ஸ்ட்டு லவங்கம் போட்டாங்க. சிக்கன் பிரியாணி தான் எல்லாேருக்கும் தெரியும். இருந்தாலும் இது கொஞ்சம் நிறைய செய்கிறாங்களா அளவு. என்னது ஒரு 5 கிலோ என்னமோ நினைக்கிறேன். இதில் வந்து 3 கிலோ அரிசி, 3 கிலோ சிக்கன் சொல்லிட்டு நாங்கள் எல்லாமே வெங்காயம், தக்காளி எல்லாமே மசாலா கம்மியாக இது பண்ணிட்டோம். லாஸ்ட்டாக தான் சொன்னாங்க அரிசி 5 கிலோ வாங்கிட்டு வந்து வச்சுருக்காங்க. நாங்கள் இது தெரியாமல் 3 கிலோ நினச்சி அளந்து கூட பார்க்காம அப்படியே போட்டுட்டோம் அரிசியை. லாஸ்ட்டாக எல்லாத்துக்கும் கூட்டி முடிச்சுட்டு டம் போட்டு இறக்கிட்டு பிறகு தான் சொல்கிறாங்க இது 5 கிலோ அரிசின்னு சொல்லிட்டு. என்னாச்சு, லாஸ்ட்டாக மசாலா கொஞ்சம் கம்மியாயிடுச்சு. ஏன்னா இப்போ 5 கிலோனா அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் மசாலாலாம் அரிஞ்சு வச்சுருப்போம்ல. 3 கிலோன்னு சொல்லிட்டு எல்லாமே பண்ணோம். இருந்தாலும் நல்லா தான் இருந்துச்சு பிரியாணி டேஸ்ட்டாக. அது பட்டை, லவங்கம், பாசி, அந்த இது கடல் பாசி, லவங்கம், பிரிஞ்சு, அந்த பிரியாணி இலை எல்லாமே போட்டுட்டாங்க. போட்டுட்டு அதுக்கப்புறம் பச்சை மிளகா எல்லாம் போட்டாங்க. அடுப்பு வேறு கொஞ்சம் மக்கர் பண்ணிகிட்டே இருந்துச்சு இந்த காற்றுல எரியாமல். இந்த அடுப்புக்கு விறகு 100 ரூபான்னு சொல்லி காசு கொடுத்து வாங்கியிருந்தாங்க. அதுவும் கிடைக்கல. அது வந்து மழை டைம் நாங்கள் அது செஞ்சது. அப்போ விறகு எல்லாமே ஈரமாக இருந்துச்சு வீட்டில் இருக்குது. அதனால் காசு கொடுத்து அதையும் 100 ரூபா கொடுத்து வாங்கிட்டு வந்து அப்படியே செஞ்சோம். இந்த மாதிரி வந்து நிறைய வெளியே ரிலேட்டிவ் வீட்டுக்கெலாம் போகும்போது இந்த மாதிரி வச்சு செய்யும்போது ஜாலியாக இருக்கும்ல. எல்லோரும் ஆளாக ஒரு வேலை செஞ்சுட்டு பேசிட்டு ஜாலியாக இருந்துச்சு எங்களுக்கு இது செய்யும்போது. அதுக்கப்புறம் வெங்காயம் போட்டாங்க. வெங்காயத்தை வந்து பிரியாணிக்கு வந்து நீட்டாக அறியணும். நான் நடுவில் பேசினாலும் உங்களுக்கு புரியுதா இல்லையான்னு தெரில. ஃபஸ்ட்டு எண்ணெய் கொஞ்சம், நெய் கொஞ்சம் ஊற்றிட்டாங்க தேவையான அளவு. அதுக்கப்புறம் பட்டை, லவங்கம், சோம்பு, பிரியாணி இலை அது எல்லாமே போட்டாங்க. போட்டுட்டு அப்புறம் பச்சை மிளகா போட்டாங்க. நெக்ஸ்ட்டு தான் வெங்காயம் வந்து போட்டாங்க. வெங்காயம் வந்து நீட்டாக அரிஞ்சு வச்சுருந்தாங்க. வெங்காயம் எல்லாம் போட்டு தான் வெங்காயம் வதங்கிறதுக்காக கொஞ்சம் உப்பு போட்டாங்க ஸ்டார்டிங்லேயே. போட்டு இந்த அடுப்பு வேறு கொஞ்சம் எரிய மாட்டேங்குது, அதான் கொஞ்சம் தள்ளிட்டு ஏறணும். அப்புறம் வெங்காயம் வந்து கொஞ்சம் ப்ரௌனாக வந்த பிறகு தான் வேறு போடணும், தக்காளி போடணும்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணியிருந்தோம். வெங்காயம் ஓரளவுக்கு வந்துச்சு. அதுக்கப்புறம் தக்காளி போட்டோம். தக்காளி இருக்கும் ஒரு 10-15 தக்காளிக்கு மேலேயே இருக்கும். ஏன்னா நிறைய பேருக்கு சேர்த்து செய்கிறது இது, அதனால் நிறையவே எல்லாமே போட்டோம். ஆனால் லாஸ்ட்டாக என்ன பிரியாணி செஞ்சு டம் கட்டினதோடு தான் நான் வீடியோ எடுத்தேன். அதுக்கப்புறம் சாப்பிடும்போது எடுக்கவே இல்லை, பசியில் சாப்பிட்ற வீடியோ எடுக்க முடியல. அப்புறம் வெங்காயம், தக்காளி போட்டோன்னே இஞ்சி பூண்டு எல்லாத்தையும் அரைச்சி வச்சுருந்தேன். இஞ்சி பூண்டு கொஞ்சம் அது கூடயே ஒரு தக்காளி போட்டு அரைச்சி வச்சுருந்தேன். அதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். இது வந்து சிக்கன் பிரியாணி தான். சிக்கன் பிரியாணி சைடிஷில் அது செய்யல, முட்டை, அப்புறம் அவ்வளோதான். இப்போ நல்லா கொஞ்சம் ஃப்ரை ஆகிடுச்சு பாருங்கள். இஞ்சி பூண்டு பேஸ்ட்லாம் போட்டதுக்கப்புறம், ஏன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டுக்கப்புறம் கொஞ்சம் போட்டதுக்கப்புறம் கொஞ்சம் தொழைய கொடுத்துட்டே இருக்கணும், அப்போ தான் எல்லாம் அடி பிடிச்சிருது. அப்புறம் வந்து இது வந்து சில்லி பவுடர், ரெட் சில்லி பவுடர் அந்த கலருக்காக போட்டாங்க. அப்புறம் பிரியாணி மசாலா போட்டாங்க. அளவுலாம் எனக்கே சரியாக தெரியல, அவங்க போடுறாங்க பாருங்கள் அதுதான் அளவு. அந்த கரண்டியால் 3 வாட்டி போட்டாங்க. போட்டுட்டு நல்லா கிண்டி கொடுத்துட்டாங்க. சால்ட் வந்து கல்லுப்பு வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்லேயே கொஞ்சம் நிறையவே போட்டாங்க வெங்காயம் வதங்கும் போதே. அதனால் லாஸ்ட்டாக பார்த்துட்டு போட்டுக்கலான்னு விட்டுட்டாங்க. அந்த பிரியாணி மசாலான்னு நினைக்கிறேன், அது கொட்டினது ஃபுல்லாகவே பிரியாணி மசாலா தான். பிரியாணி மசாலாவா இல்லை ரெட் சில்லி பவுடரானே தெரியல, எனக்கே தெரியலையே. பிரியாணி மசாலா, ரெட் சில்லி இல்லை, பிரியாணி மசாலா போல். அப்புறம் அடுப்பு பிடிச்சிச்சு நல்லா தீய. அப்புறம் கரம் மசாலா போட்டாங்க. அப்புறம் பிரியாணி மசாலா, அப்புறம் கரம் மசாலா,
ஒரு பேக்கெட்டுமே கொட்டிட்டாங்க ஃபுல்லாக. ரெட் சில்லி தான் போட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு போட்டது ரெட் சில்லி தான், கரெக்டாக தான் சொல்லியிருக்கேன் நான். ஃபஸ்ட்டு போட்டது ரெட் சில்லி பவுடர் ஒரு 3 கரண்டி, அது கலருக்காக போட்டாங்க. நெக்ஸ்ட் வந்து கரம் மசாலா போட்டாங்க. அதுக்கப்புறம் பிரியாணி மசாலாவும் போட்டாங்க ஒரு பேக்கெட் போட்டு நல்லா கிண்டி விட்டாங்க. இல்லை மிளகாத்தூள்லாம் எதுவுமே சேர்க்கல. ஏன்னா ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் பச்சை மிளகாவும் நல்லா காரத்துக்கு ஏற்ற மாதிரி அதுவே ஒரு 10-15 மிளகா சேர்த்துட்டோம். அப்புறம் ரெட் சில்லி பவுடர், கரம் மசாலா, பிரியாணி மசாலா போட்டு நல்லா கிண்டி விட்டுட்டு அப்புறம் சிக்கனை ஒரு 2-3 வாட்டி கழுவி நல்லா வச்சுருந்தோம். அந்த சிக்கனை எடுத்து போட்டாங்க. இது 3 கிலோ சிக்கன். இப்போ எத்தனை டம்ளர் அரிசி அளக்குறோமோ அதுக்கு, இப்போ பாஸ்மதி ரைஸ்னால் ஒரு டம்ளருக்கு 1.5 தண்ணி அந்த மாதிரி வைக்கிறாங்க. அந்த மாதிரி வச்சாங்க. இப்போ சிக்கனை போட்டுட்டு நல்லா தொழுவி கிண்டி விட்டு அது நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். கொஞ்ச நேரம் மாற்றி கை வலிக்குதுன்னு நாங்கள் 3 பேர் சேர்ந்து செஞ்சோம். 3 பேரும் ஆள் கொஞ்ச நேரம் மாற்றி கிண்டிட்டு இருந்தோம். பாருங்கள் கொஞ்சம் சிக்கன் அந்த மசாலாவோட கொஞ்சம் ஊறிடுச்சு பாருங்கள் நல்லா. என்னன்னா அது அடி பிடிச்சிட்டே இருக்குது, தொலைவிட்டே இருக்கணும், கொஞ்சம் விட்டாலே அடி பிடிச்சிடுது. கையே வலிக்குது, அது ஃபுல்லாத்தையும் அதிகமாக இருக்கிறதுனால பிடிச்சி கிண்டவே முடியல, கை பயங்கரமாக வலிக்குது. அதனால் ஆள் கொஞ்சம் நேரம் ஷேர் பண்ணி கிண்டிகிட்டே இருந்தோம். நல்லா சிக்கன் இதுவானோன்னா கொஞ்சம் எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிச்சு நல்லா லாஸ்ட்டாக. இப்போ வந்து கொஞ்சம் வீடியோவில் கிளியராகவே தெரியாது, ஏன்னா புகை அடுப்பு எரியவே இல்லை, மக்கர் பண்ண ஆரம்பிச்சிச்சு. கிளைமேட்டும் மாறிடுச்சு, மழை வர மாதிரியே இருக்குது. இந்த அடுப்பும் கொஞ்சம் மக்கர் பண்ணதே இருக்குது, அதனால் வீடியோவில் கொஞ்சம் கிளியராக தெரியாது, புகை தான் தெரியும் ஃபுல்லாகவே. இதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் இங்கே பாருங்கள், கொஞ்சம் நேரம் நல்லா எரியுது, கொஞ்சம் நேரம் சோதிக்குது இது அடுப்பு எங்களை. அப்புறம் நல்லா கிண்டிட்டு கொத்தமல்லி போட்டோம். கொத்தமல்லி போட்டு கொஞ்சம் நேரம் கிண்டு நல்லா கிண்டினோம். பாருங்கள் ஃபுல்லாக புகை தான் வரும் உள்ளேருந்து, ஏன்னா அடுப்பு அந்த மாதிரி சோதிக்குது நம்மளை. இருந்தாலும் நீயா நானான்ற மாதிரி போட்டு செஞ்சு முடிச்சிருவோம் அப்படின்னு செஞ்சோம். இவங்க வந்து இப்போ கொத்தமல்லி புதினா எல்லாமே இப்போ தான் போட்டாங்க, சிக்கன்லாம் போட்டதுக்கப்புறம் தான் போட்டாங்களே எல்லாமே. நீங்கள் எப்படி போடுவீங்கன்னு சொல்லுங்கள். ஒரு 2 hours ஆயிடுச்சுன்னாங்க இந்த பிரியாணி செய்கிறதுக்குள்ளே. மழை வரதுக்கு முன்னாடி ஒரு வழியாக செஞ்சு முடிச்சிட்டோன்னா. எனக்குலாம் கூட பிரியாணி செய்யவே வராது. சரி இவங்க எங்கள் ரிலேட்டிவ் நல்லா செய்வாங்கன்னு சொன்னாங்களா, சரி அதுக்காக அவங்க கூட இருந்து நம்மளும் கற்றுப்போமே அப்படின்றதுக்காக நாங்களும் அப்படியே இருந்து வீடியோ எடுத்து உங்களுக்கும் காட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ நான் எடுத்து மேக் பண்ணேன். நம்ம சேனலில் வீடியோ கொஞ்சம் லேட்டாக தான் வருது. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். நெக்ஸ்ட்டு என்ன வீடியோ போடலான்னு சொல்லுங்கள். ஒருத்தவங்க கமெண்ட் பண்ணுறாங்க, பட் அந்த கமெண்டு இந்த யூடியூப்பில் டெலிட் பண்ணிடுறாங்களா இல்லை அவங்களே டெலிட் பண்ணிடுறாங்கன்னு எனக்கு ஒன்றுமே புரியல. நானும் வாட்ச் பண்ணிகிட்டே இருக்கேன், எல்லா வீடியோக்கும் கமெண்ட் பண்ணுறாங்க, பெருசாக பேராகிராஃப் மாதிரி கமெண்ட் பண்ணுறாங்க. அவங்க பேர் கூட சுப்பிரமணின்னு நினைக்கிறேன். கமெண்ட் பண்ணுறாங்க, நெக்ஸ்ட்டு கொஞ்சம் மறுநாள் பார்த்தா அந்த கமெண்டே இருக்க மாட்டேங்குது. ஒன்று யூடியூப் டிலீட் பண்ணுதா இல்லை நீங்களே டிலீட் பண்ணுறீங்களா, கொஞ்சம் எனக்கு சொல்லுங்கள். எதுக்கு கமெண்ட் பண்ணுறீங்க, நான் ரிப்ளை பண்ணுறேன், பட் இருந்தாலும் நீங்களே அந்த கமெண்டை டிலீட் பண்ணுறீங்களா, எனக்கு என்னன்னு புரியல. நீங்கள் டிலீட் பண்ணுறதால சொல்லுங்கள், அதுக்கு எதுக்கு கமெண்ட் பண்ணுறீங்க, பண்ணாமே விட்டுருங்க. சரி பரவாயில்ல, நம்மளும் நம்ம வீடியோ மதித்து பார்த்து ஒருத்தவங்க கமெண்ட் பண்ணுறேங்க, சந்தோஷப்படுறேன். மறுநாளே பார்த்தா அந்த கமெண்ட் இருக்க மாட்டேங்குது. நம்மளும் உங்களை மதித்து தானே ரிப்ளை பண்ணுறோம், அதை டிலீட் பண்ணிடுறீங்களா, நீங்கள் பண்ணுறீங்களா இல்லை யூடியூப் பண்ணுதான்னு எனக்கு தெரியணும். அதனால தான் கொஞ்சம் கேட்குறேன். நீங்கள் இந்த வீடியோக்கு கொஞ்சம் முடிஞ்சால் கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள், நீங்கள் தான் டிலீட் பண்ணுறீங்களா அந்த கமெண்ட்னு கொஞ்சம் சொல்லுங்கள். அப்புறம் நெக்ஸ்ட்டு வந்து இந்த பிரியாணி அரிசிக்கு, அதாவது 1 டம்ளர் அரிசிக்கு 1.5 டம்ளர் தண்ணி அப்படின்னு சொல்லிட்டு அந்த கணக்கில் தண்ணி அளந்து ஊற்றிட்டுருக்கோம். பாஸ்மதி ரைஸ் இது. பாஸ்மதி ரைஸை நல்லா போட்டு குழஞ்சி கடையக்கூடாது, அரிசியை கழுவக்கூடாது, சும்மா மேலோட்டமாக கழுவி எடுக்கணும். ரொம்ப நேரமும் ஊற வைக்கக்கூடாது. தாளிப்பு கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்சு அப்படியே எடுத்துக்கட்டும், எல்லாம் குழஞ்சிரும் பாஸ்மதி ரைஸை பொறுத்த வரைக்கும். அதான் 1 டம்ளருக்கு இப்போ 1 குண்டாவில் இவங்க அளந்தாங்க, அந்த குண்டா 1 குண்டாக்கு 1.5 தண்ணி அப்படின்னு சொல்லிட்டு அளவு வச்சு இது பண்ணாங்க. அப்புறம் பார்த்துட்டு மாற்றி எல்லோரும் உப்பு காரம் பார்க்குறோம். அவங்க செய்கிறவங்க அவங்க நான்வெஜ் சாப்பிட மாட்டாங்க, அதனால் அவங்க
எதுவுமே டேஸ்ட் பார்க்கல, எங்களையே பார்க்க சொன்னாங்க. நாங்கள் 2 பேரும் சேர்ந்துட்டு மாற்றி மாற்றி இது கம்மியாக இருக்குது அது கம்மியாக இருக்குதுன்னு சொல்லி மிளகாத்தூள் கொஞ்சம் நேரம் ஆட் பண்ணுறோம், உப்பு போடுறோம், எல்லாம் போட்டு ஒரு வழியாக அப்புறம் கொதிக்க ஆரம்பிச்சிச்சு. கொதிச்சோன்னே அதுக்கப்புறம் அரிசி போட ஆரம்பித்தோம். தண்ணி நல்லா கொதிச்சு அதுவும் கொஞ்சம் எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு வந்துச்சு பாருங்கள். அதுக்கப்புறம் நான் அரிசி போட்டு நல்லா கிண்டிட்டு தண்ணி கொஞ்சம் சுண்ட ஆரம்பிச்சோன்னே டம் கட்ட ஆரம்பிச்சிட்டோம். மேலே ஒரு தட்டு வச்சு அதுக்கு மேலே நெருப்பு அள்ளி வச்சு பாருங்கள் உப்பு கம்மியாக இருக்குன்னு உப்பு போடுறாங்க. மறுபடியும் வெற்றிகரமாக நாங்களும் 5 கிலோ பிரியாணி செஞ்சிட்டோம். 5 கிலோ அரிசி 3 கிலோ சிக்கன். இந்த அரிசி பாருங்கள் நாங்கள் ஊற வச்சு தண்ணி எடுத்து வச்சுருந்தோம். ஆனால் இதுவே வரன்னு காஞ்சே போச்சு. அரிசி நல்லா காற்றுக்கதுவும் ஃபுல்லாகவே நாங்கள் ஊற வச்ச மாதிரியே தெரியல, அப்படியே கடையிலேருந்து வாங்கி கொட்டி வச்ச மாதிரியே இருந்துச்சு. அரிசி மேலே ஃபுல்லாக அப்படியே காஞ்சிட்டு இருந்துச்சு. அப்புறம் அடியில் அல்ல தான் தண்ணின்றதே கொஞ்சம் தண்ணி பக்கம் இருக்கிற மாதிரியே தெரிஞ்சது கொஞ்சம். அப்புறம் அரிசியை போட்டுட்டு ரொம்ப நேரம் கிண்டோட சும்மா மேலோட்டமாக நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக கிண்டினோம். பார்க்கறதுக்கு அப்புறம் பிரியாணி கலருக்கு வந்துச்சு. அதுக்கப்புறம் தான் லாஸ்ட்டாக இந்த ஆரஞ்சு பவுடரும் கொஞ்சம் லெமனும் மிக்ஸ் பண்ணி அப்புறம் அதுக்கு மேலே ஊற்றி அதுக்கப்புறம் கிண்டணும். கேசரி பவுடர் அது வரைக்கும் போடவே இல்லை, கலருக்காக லாஸ்ட்டாக தான் போட்டாங்க. அது டம் கட்டுற ஸ்டேஜ் வந்துடுச்சு. அப்போ தான் லெமனும் கேசரி பவுட்ரு, அந்த லெமன் தண்ணியிலே கேசரி பவுட்ரு கலக்கி வச்சுருந்தாங்க, கொஞ்சம் தண்ணி ஊற்றி அதுக்கப்புறம் போட்டு இந்த மாதிரி மேலும் கீழும் கிண்டி விட்டாங்க. அவ்வளோதான், இதான் பிரியாணி முடிஞ்சிச்சு. என்னுடைய விலாக் அவ்வளோதான். இது அவ்வளோதான். அதுக்கப்புறம் டம் கட்டி இதுக்கு மேலே நெருப்பு, அடுப்பில் இருக்கிற நெருப்பு அள்ளி வச்சு முடிச்சிட்டோம். அவ்வளோதான். முடிச்சுட்டு அப்படியே பிரியாணி எல்லாம் பசி, அதனால் லாஸ்ட்டாக வீடியோ கூட எடுத்து இலையில போட்டு சாப்பிடும்போது வீடியோ கூட எடுக்க முடியல. ஏன்னா பசியில் இருந்தோம், எல்லாம் டைம் ஆயிடுச்சு. ஒரு ஈவினிங் ஆயிடுச்சு, 3 மணி ஆயிடுச்சு. 1 மணிக்கு நம்ம ஸ்டார்ட் பண்ணோம், எங்களுக்கு 3 மணி ஆயிடுச்சு. இந்த அடுப்பு கொஞ்சம் மக்கர் பண்ணிச்சு. சரி அப்போ அதனால கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. அதனால் லாஸ்ட்டாக நான் வீடியோ எடுக்கவே இல்லை சாப்பிடும்போது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் என்ன வீடியோ போடலாம்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். நான் போடுறதுலாம் பிடிச்சிருக்கான்னு கமெண்ட் பண்ணுங்கள். நீங்களும் இந்த மாதிரிலாம் ரிலேட்டிவ் கூட சேர்ந்து இந்த மாதிரி பிரியாணி பெருசாக டப்புலாம் வச்சு செஞ்சு என்ஜாய் பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லுங்கள். இது ஒரு ஜாலி தானே, ஜாலியாக இருந்துச்சு எங்களுக்குலாம் இது செய்யும்போது. ஜாலியாக சிரிச்சுட்டு பேசிட்டு நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணி செஞ்சுட்டு இருந்தோம். யாரும் கொஞ்சம் வீடியோவில் காட்ட வேணான்னு சொன்னாங்க, அதனால தான் யார் செஞ்சாங்க என்னென்னு வீடியோவில் காட்டல. நான் தான் வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன், அதனால் யாரையும் காட்ட முடியல. யாரும் தப்பாக நினச்சிக்காதீங்க. நம்ம லாஸ்ட்டாக இலை போட்டு அதுக்கு மேலே தான் டம் கட்ட ஆரம்பித்தாங்க. நான் அதை சொல்லவே இல்லை பாருங்கள். வாழை இலையை அறுத்துன்னு வந்து அந்த வாழை இலையை நாங்கள் அது மேலே போட்டு அதுக்கு மேலே தட்டுக்கு மேலே நெருப்பு வச்சு தான் டம் கட்டணும். எல்லோரும் கொஞ்சம் அப்படி இப்படின்னு இருக்கிறதுனால வீடியோவில் வரல, யாருமே வீடியோவில் ஃபேஸ் காட்ட முடியல. நானே நிறைய வீடியோவில் ஃபேஸ் காமிச்சு வீடியோ போடல, ஷார்ட்ஸில் மட்டும் தான் ஃபேஸ் காமிச்சு பண்ணுறேன். நான் லாங் வீடியோவில் போட முடியல. வாய்ஸும் ஒரு வீடியோ எடுத்து வச்சு தான் வாய்ஸ் ஓவரே கொடுக்குறேன், ஏன்னா என்கிட்ட மைக் இல்லை, அதனால் நான் வாய்ஸ் ஓவர் அப்படி கொடுக்குறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.